ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சிலேயே லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்கிட்ட ஒரு 4 லட்சம் தாங்க இருக்குது, ஒரு 5 லட்சம் தாங்க இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல லேண்டாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, மிடில் கிளாஸாக இருக்கோம், லோவர் மிடில் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நல்ல சூப்பரான லேண்டு, அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த லேண்டு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு நல்ல அருமையான தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான புஞ்ச லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2 சைடு ரோடு இருக்குங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் பீஸுன்னு சொல்லலாம். தார் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குது, இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் மட் ரோடும் இருக்குது. இந்த நிறவி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதாங்க லேண்டு. உங்களுக்கு டிராக்டர் வச்சு நல்லா உழுது நிறவி வச்சுருக்காங்க. பவுண்ட்ரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கல் போட்டு வச்சுருக்காங்க. மெஷர்மெண்ட் பண்ணி பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா 4 சைடும் கல் போட்டு வச்சுருக்காங்க. நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கு 24 அடி உங்களுக்கு லேஅவுட் வழியும் இருக்குது, தார் ரோட் ஃப்ரண்டேஜும் இருக்குங்க. நல்ல பெரிய ரோடுங்க. உங்களுக்கு இந்த ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி ரோடு வருங்க. தார் ரோடு வந்து 50 அடி ரோடு. எனி டைம் வந்து உங்களுக்கு ஆளுங்க போயிட்டே இருப்பாங்க. நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு நல்ல 3-4 வில்லேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் எனி டைம் வந்து ஆளுங்க நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியா. பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். நல்ல பெரிய வீடாக கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா கரெக்டாக இந்த லேண்டுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர் தாங்க வரும். 50 கிலோமீட்டரில் நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். புஞ்ச லேண்டுங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டில் வரும். நல்ல சூப்பரான மண்ணுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ரெட் சாயிலான மண், சூப்பரான மண், அதுவும் கார்னர் பீஸு, 2 சைடு ரோட் டச் இருக்குது. இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குங்க. மண் எப்படி இருக்குது பாருங்கள். சாயிலோட டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில். எப்படி நல்ல செக்க செவேலு நல்ல ரத்த கலரில் சூப்பராக இருக்குங்க மண். உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குங்க. கவர்மெண்ட் டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது. நீங்கள் இந்த லேண்டு வந்து லோனுக்கும் போய்க்கலாங்க. ஸோ சில பேர் லோன் போய்ட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த லேண்டை வச்சு நீங்கள் லோனு கூட கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 அடி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய தார் ரோடு ஃப்ரண்டேஜ். உங்களுக்கு லேண்டு வந்து ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே நீட்டாக ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும். நம்ம பைபாஸ்க்கு, நம்ம ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தாங்க வரும். 50 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. நம்ம NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 17 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GST NH 100 அடி பைபாஸ் இருக்குங்க. இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்,
ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டைப்பாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விதத்துக்கும் இந்த லேண்ட் வந்து சூட் ஆகுங்க. நீங்கள் குடவுனு, வேர் ஹவுஸு, இல்லை ஒர்க் ஷாப்பு, அது மாதிரி கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீடு கட்டிட்டு ஃப்ரண்ட்டில் வீடு கட்டிட்டு பக்கத்துலேயே பண்ணியிருக்காரு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வீடு கட்டிட்டு பின்னாடி தோட்டம் மாதிரி வைக்க போகிறோன்னு நினச்சிங்கனாலும் இவர் எப்படி பண்ணியிருக்காரோ அதே டைப்லேயே நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, ஃபார்ம் லேண்டு மாதிரி ஃப்ரண்ட்டில் வீடு கட்டிட்டு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு ஃபுல்லாக மரம் வச்சுட்டாருங்க. நல்லா சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கே. உங்களுக்கு ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பெரிய வீடாக கட்டணும்னு நினச்சிங்கனாலும் வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக 3 விதமாக இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். 1 கிலோமீட்டர்லேயே நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஸோ நல்ல பெரிய டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. வந்தவாசி டு திண்டிவனம் வர 4-வே ரோட்லேருந்து 4-வே பைபாஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்லேயே நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. எனி டைம் பஸ் போர் ரூட்டுங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு அந்த இதுவில் பைபாஸில். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வந்தவாசி டு திண்டிவனம் என்ன டெவலப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு சூப்பரான டெவலப்புங்க. இந்த லேண்டுக்கும் சிப்காட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 17-18 கிலோமீட்டர் தாங்க வரும். 17-18 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்காட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல டெவலப்பான ஏரியா. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வருங்க. 5 லட்சத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு வருது. 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், நீங்கள் எந்த லேண்டு சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு டிஃபர் ஆகுங்க. டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 சென்ட் இருக்குங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13 சென்ட் வரும். இல்லை எனக்கு 13 சென்ட் மொத்தமாக வாங்க முடியாது, எனக்கு வந்து ஒரு 3 சென்ட் போதும், 5 சென்ட் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து அவங்க கட் பண்ணியும் தருவாங்க. 1000 to 1200 ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வருங்க. எனக்கு இல்லை ஏரியா இன்னும் அதிகமாக வேணும்னு கேட்டிங்கனாலும் அதை பொறுத்து ரேட்டு உங்களுக்கு மாறும். தார் ரோட் டச்சுனா ரேட்டு உங்களுக்கு வேறு ரேட்டு வரும். இல்லை வந்து நீங்கள் எந்த லேண்டு நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு ரேட்டு டிஃபர் ஆகுங்க. மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயிலேருந்து இருக்குது. 5 லட்சம் இருக்குது, 6 லட்சம் இருக்குது, 7 லட்சம் இருக்குது. ஸோ மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து இருக்குது. கண்டிப்பாக லேண்டு வந்து பாருங்கள். தார் ரோடு ஃப்ரண்டேஜாக இருக்குது, மட் ரோடும் இருக்குது. நீங்கள் எது சூஸ் பண்ணி எடுங்க, அதை பொறுத்து நம்ம ரேட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான மண், அதுவும் அப்ரூவ்டு தார் ரோட் டச்சு பைபாஸ் பக்கத்துலலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, ஃபேக்ட்ரி, வீடுங்க, கம்பெனி எல்லாமே இருக்குங்க. கமர்ஷியல் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே எல்லாமே பார்த்துட்டாங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸும் இருக்குங்க. நீங்கள் இபி சர்வீஸ் வாங்கணும்னு கூட தேவையில்லை. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து வீடு கட்டினதால பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸும் இருக்குது, ரெசிடென்ஷியல் சர்வீஸும் இருக்குது. 2 சர்வீஸுமே இருக்குங்க. நீங்கள் கமர்ஷியல் சர்வீஸும் எடுத்துக்கலாம், ரெசிடென்ஷியல் சர்வீஸும் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான லேண்டு. கமர்ஷியல் பர்பஸு, ரெசிடென்ஷியல், ஃபார்ம் லேண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மரம் வச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஃபோனில் பேசிக்கலாம். இதே மாதிரி